ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை தேவரீர் ஆசீர்வதிக்கணுமாய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த வருடத்தின் 7வது மாதத்திலே கர்த்தாவே இறுதி வாரம் மட்டும் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போதும் கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இந்த நேரலை மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே திருச்சபை ஆராதனையை கர்த்தாவே நடத்த இருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து உண்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க கொண்டுமா செபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் எல்லாருடைய வீடுகளிலும் உணரப்பட வேண்டுமே என்று வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். நான் முதலாவது பழைய பாடல் துதித்து பாடிட பாத்திரமேங்கிற பாடலை பாடலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மாத்தியில் மாசம் செய்யும் தோயரை நேயமா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஓடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் என்பரமேசு நம்மோடிருப்பான். இந்த வனாந்திர யாத்திரையில் என்பரமேசு நம்மோடிருப்பான். போகையிலோ வருகையிலோ புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம்.
வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பார்களே, நம்முடைய திருச்சபையில் கொடுத்த பாடல் புஸ்தகத்துல வந்துட்டு 49வது பாடலை பாடும். தேனிலும் தேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. தேனிலும் தேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. இன்னும் கொஞ்சம் அமரவே என் உள்ளம் ஏங்குதே. இன்னும் கொஞ்சம் அமரவே என் உள்ளம் ஏங்குதே. தேனிலும் தேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. தேனிலும் தேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. மறுரூப மலையிலே மகிமையின் சமூகமே, மறுரூப மலையிலே மகிமையின் சமூகமே. இன்னும் கொஞ்சம் அமரவே கேவாவ தூண்டுதே. இன்னும் கொஞ்சம் அமரவே கேவாவ தூண்டிட்டே. தேனிலும் தேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. தேனிலும் தேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. ஜெபவீட்டின் மகிமையே தெவிட்டாத இன்பமே, ஜெபவீட்டின் மகிமையே தெவிட்டாத இன்பமே. இன்னும் கொஞ்சம் அமரவே தாவீதை தூண்டுதே. இன்னும் கொஞ்சம் அமரவே தாவீதை தூண்டிட்டே. தேனிலும் தேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. தேனிலும் தேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. சீனாய் மலையிலே என் தேவனின் சமூகமே, சீனாய் மலையிலே என் தேவனின் சமூகமே. 40 நாள் அமரவே மோசேய தூண்டுதே. 40 நாள் அமரவே மோசேய தூண்டிட்டே. தேனிலும் தேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. தேனிலும் தேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. சாரோ நின்றோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோ நின்றோஜாவே
பள்ளத்தாக்கின் நீலியே கிச்சிலி மர நிழலிலே வாஞ்சையாய் அமருவே. கிச்சிலி மர நிழலிலே வாஞ்சையாய் அமருவே. தேனிலும் தெளிதேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. தேனிலும் தெளிதேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. அதிகாலை நேரமே என் நண்பரின் பாதமே, அதிகாலை நேரமே என் நண்பரின் பாதமே. இன்னும் கொஞ்சம் அமரவே உள்ளம் ஏங்குதே, இன்னும் கொஞ்சம் அமரவே என் உள்ளம் ஏங்குதே. தேனிலும் தெளிதேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. தேனிலும் தெளிதேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. நாள் முழுதும் அமருவேன் ஆனந்தமா பாடுவேன், நாள் முழுதும் அமருவேன் ஆனந்தமா பாடுவேன். இயேசுராஜா சமூகத்தில் களி கூர்ந்து மகிழுவேன், இயேசுராஜன் சமூகத்தில் களி கூர்ந்து மகிழுவேன். தேனிலும் தெளிதேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. தேனிலும் தெளிதேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. இன்னும் கொஞ்சம் அமரவே என் உள்ளம் ஏங்குதே, இன்னும் கொஞ்சம் அமரவே என் உள்ளம் ஏங்குதே. தேனிலும் தெளிதேனிலும் மதுரமே என் நேசரின் சமூகமே, இயேசுவின் சமூகமே. சோத்ரம் 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 சோத்ரம். அல்லேலூயா அல்லேலூயா சோத்ரம். எல்லாரும் கர்த்தரை நாம் சோத்ரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. மகத்தானவரே, மகிமையானவரே, பிரியமானவரே, மீட்பரானவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை தாங்கி வருகிறவரே, சோத்தரிக்கிற ராஜா. என் தேவனுக்கு ஆண்டவரே மகிமை செலுத்துறோம், கணத்தை செலுத்துறோம், ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. சோத்திரம் சோத்திரம். இப்பொழுது வீடுகளில் சேர்ந்து துதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ நிரப்பும். ஆண்டவரை அவர்களுக்கு விடுதலை கொடும், அவர்களுக்கு உற்சாக ஆவியை கொடும். ஆண்டவரை அவர்களை கர்த்தாவே பரிசுத்த ஆவியினாலும் ஆண்டவரை வல்லமையான அபிஷேகத்தினாலும் நிரப்பும்படியாய் சோத்தரிக்கிறோம். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காத்தே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காத்தே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல, நீச்சலாட வேண்டுமே,
செல்லும் என்னையே நீச்சலாட வேண்டுமே, எடுத்து செல்லும் என்னையே விண்ணக காற்றினி என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவைப் போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றினி என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவைப் போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவைப் போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவைப் போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவைப் போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவைப் போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய பிரசன்னம் இறங்கட்டும், உடைய அபிஷேகம் இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும், சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, பிணியாளிகளை சுஸ்தமாக்குற தேவ வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் அதிசயம் நடக்கட்டும். ஜனங்களுடைய சோர்வுகள் விரக்திகளை இயேசுப்பா நீக்கி போடும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எருசலேமே, உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். எருசலேமே, உம்மை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிட்டில் நாவு ஓட்டிக் கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஓட்டிக் கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளனே, உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மனவாளனே, உம்மை மறவேன். பகல் நேர பாடல் நேரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே.
மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. மனவாளனே உம்மை மறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. மனவாளனே உம்மை மறவேன். மடி தவளும் குழந்தையை போல் மகிழ்ச்சியாயிருக்கின்றேன். தாய் மடி தவளும் குழந்தையை போல் மகிழ்ச்சியாயிருக்கின்றேன். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையை நம்பியுள்ளேன். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையை நம்பியுள்ளேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. மனவாளனே உம்மை மறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. மனவாளனே உம்மை மறவேன். பகல் நேர பாடல் நேரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன், மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. மனவாளனே உம்மை மறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. மனவாளனே உம்மை மறவேன். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வேத்திற்கும் அன்பினார். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வேத்திற்கும் அன்பினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. மனவாளனே உம்மை மறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. மனவாளனே உம்மை மறவேன். பகல் நேர பாடல் நேரே, வெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன், மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. மனவாளனே உம்மை மறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. மனவாளனே உம்மை மறவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நல்ல பிதாவே சோத்திருக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். சேர்ந்து இணைந்து ஆவியோடு கருத்தோடு பாடி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை பெருகுவதாகப்பா. உடைய சரீரங்களிலே உடைய வல்லமை தங்குவதாக. குடும்ப தேவைகளை சந்திப்பீராகப்பா. நமக்கு எல்லா கனமகிமையும் தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
சோதரம். இந்த நாள் தியானத்துக்காக எபேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இப்படியாக இந்த ஊடகத்தின் வழியாக கர்த்தாவே செய்தளிக்கவும் உடைய பிள்ளைகள் வீடுகளில் இருந்து சத்தியத்தை கேட்கவும் பாராட்டி ஒரு இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரமா நாங்கள் எல்லாரும் முகமுகமாய் உம்முடைய வீட்டிலே கூடி வர அனுக்கிரகம் செய்யும். இப்போதும் கர்த்தாவே நாங்கள் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட சத்திய வசனத்தை பரிசுத்த பிதாவே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அந்த வார்த்தைகள் உடைய அடியானுடைய நாவிலே தந்தரல வேண்டும் என்று வேண்டுகிறேன். உமக்கே மகிமையை தருகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் 2 விதமான ஆசீர்வாதங்களை தர்றார். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இரண்டாவது பூமிக்குரிய ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் இந்த புலகத்தோட அது முடிந்துவிடும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இம்மையிலும் மறுமையிலும் நம்மளோடு இருக்கும். அன்பார்களே, ஆண்டவர் தருகிற முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பாகும். ஆண்டவர் தருகிற முதலாவது ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்ப்போம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். வாசிக்க கேட்ட வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு தான் பிரதானமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பு என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று மறுபிறப்பு அடைந்து born again கிறிஸ்டியனாக இந்த உலகத்திலே ஆண்டவரோட அப்பா பிதா என்ற ஒரு ஸ்தானத்திலே உறவு கொண்டு அவரோட இணைந்து வாழுகிற அருமையான சந்தோஷமான நம்பிக்கை நிறைந்த, அதாவது ஜீவனுள்ள நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் ரட்சிப்பு. இது கண்களுக்கு புலப்படுவதில்லை, இது அனுபவம். ரட்சிப்பு என்பது ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு மாத்திரமே இது விளங்கும். மற்றவர்களுக்கு ரட்சிப்பு என்றால் அந்த அளவுக்கு புரியாது. ரட்சிக்கப்படுதல், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்பது கர்த்தராலே தான் வருகிறது. இது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதனால் நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷமான வாழ்வு. இதுதான் ரட்சிப்பு. ஒரு முறை சகரியோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க ரொம்ப ஆசையாய் அவர் பின்தொடர்ந்தார். ஒரு மரத்துல ஏறி, அவர் குள்ளனாய் இருக்கிறபடினால் ஒரு மரத்துல ஏறி அவர் காட்டத்தி மரத்துல உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து போகும்போது அவரை பார்த்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த பக்கத்துல வரும்போது, மரத்தை கிளாக வரும்போது அவர் அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அவன் இறங்கி வந்தான். அவர் சொன்னபடியே சகை வீட்டுக்குள் ஆண்டவர் பிரவேசித்தார். பிரவேசித்தது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது லூக்கா 19:9 வசனத்தை பார்க்கும்போது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நான் இழந்து போனதை தேடவும் மீட்கவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான தேன்ற பிள்ளைகளே, சகை வீட்டுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னது? ரட்சிப்பு. சகை வாழ்க்கையில மிகவும் அவசியமாய் தேவைப்பட்டது என்னது? ரட்சிப்பு.
சகைவுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, அரசாங்க வேலை இருந்தது. ஆனால் ஒன்று இல்லை. எது இல்லை? ரட்சிப்பு இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பு நீங்கள் இல்லாமல், ரட்சிப்புங்க அனுபவத்தை அடையாமல் இருக்கலாம். அது பரிதாபம் அன்பானவர்களே. நீங்கள் முதலாவது ரட்சிப்பை பெறுங்கள். மற்ற உலக ஆஸ்தி எது இருந்தால் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. கர்த்தராகிய இயேசுவே என்னை ரட்சியும், என் பாவங்களை மன்னியும், எனக்கு இந்த மறுவாழ்வு, இந்த புது வாழ்வு எனக்கு தர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்றோர்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டலாம் இருப்பீர்கள். பிள்ளைகள் அந்த அனுபவத்தை இன்னும் அடையாமல் இருக்கலாம். பிள்ளைகள் அந்த அனுபவத்தை அடையும்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு தருகிற, நான் இன்னைக்கு பார்க்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது என்று சொல்றது. இப்ப வாதையெல்லாம் கண்ணுக்கு தெரியாதவைகள். வாதைகள் என்பது இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற கொள்ள நோய். வாதை என்றால் பிளேக், கொள்ள நோய். இவைகள் உங்கள் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொல்கிறார். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, அதாவது பேரழிவு, சீக்கிரத்தில் அதை நிறுத்த முடியாதபடியான ஒரு அழிவு, ஆபத்து, சடன் டேஞ்சர், சடன் கெலாமிட்டிஸ், இதெல்லாம் தான் வாதைகள். இந்த வாதைகளுக்கு உங்களை விலக்கி காப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளை நான் உங்களுக்கு வரவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது யாத்திராகமம் 14:26 கடைசி பகுதியில எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளை உங்களுக்கு நான் வர அனுமதிக்க மாட்டேன். எகிப்தியருக்கு வந்தது என்னது? வாதைகள். அவர்களுக்கு நிறைய வாதைகளை, 10 வாதைகள் ஆண்டவர் அனுப்பினார். அந்த வாதைகள் உங்கள் வீடுகளுக்குள் வராது என்று ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாமா? பிரியமானவர்களே, யாத்திராகமம் 23:25 உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதிகளை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்புறம் பாத்தீங்கன்னா 3 யோவான் 2 உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்றார். அன்பான தேர்ந்தவர்களே, வாதை நம்மை அணுகாது. நம்முடைய சுகவாழ்வை விரும்புகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நமக்கு அவர் தருகிற தெய்வீக சுகம் என்று சொல்வார்கள். சரீரத்திலே சுகம், குடும்பத்திலே சுகம், உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வாதை நுழையாது என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். அதை நாம் விசுவாசிப்போம், நாம் சுகமாய் இருப்போம். அதாவது 2 ராஜாக்கள் 4:13 இறுதி பகுதியிலே நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சூனேமியால் என்ற ஒரு ஸ்திரீ சொல்கிறார், நான் தேசத்தின் நடுவிலே சுகமாயிருக்கிறேன் என்கிறார். தேசத்தின் நடுவிலே சுகமாயிருக்கிறேன். எவ்வளவு நல்ல சாட்சி பாருங்க. நான் ஆண்டவர் எனக்கு தந்த தேசத்திலே சுகமாயிருக்கிறேன். யோவான்ல சொல்லப்பட்டு உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேதம் சொல்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சுகமாய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. 3வதாக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானம். அதாவது வேதம் சொல்கிறது, யோவான் 14:27 சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு போனது என்னதுன்னு கேட்டீங்கன்னா சமாதானம். இன்னைக்கு சில பெற்றோர்கள் கடனை கொடுத்துட்டு போவார்கள். சில குடும்பங்கள்ல பிரச்சனைகளை வைத்துட்டு போவார்கள் பெற்றோர்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எதை வைத்துட்டு போயிருக்கிறார்? யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற 3வது ஆசீர்வாதம் சமாதானம். சமாதானம் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 4 வகையான சமாதானம் 4 விதமான இடத்துல இருக்க வேண்டும் என்று. அன்பானவர்களே, உலகத்திலே 4 வகையான சமாதானத்தை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த 4 வகையான சமாதானத்தையும்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற உலகம் தரக்கூடாத சமாதானம். பிலிப்பியர்லே எல்லா புத்திக்கும் 4 அதிகாரத்துல எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். ஏசாயாவிலே பூரண சமாதானம். சங்கீதம் 119 மிகுந்த சமாதானம். இந்த 4 சமாதானத்தை தேவன் நமக்கு வைத்து போறார். இந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், நாம் வாழும் இல்லத்தில் இருக்க வேண்டும், நாம் வாழுகிற எல்லையில் இருக்க வேண்டும், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் இருக்க வேண்டும். இதை ஆனால் இந்த சமாதானத்தை நாம் ஜீவகாலம் எல்லாம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் உலகம் தரக்கூடாத சமாதானம் சொன்னார் என்றால், அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினால வருகிற சமாதானம். இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தினால அது மூலமா வருகிற சமாதானம் தான் நிரந்தரமான சமாதானம். மற்ற சமாதானங்கள்லாம் சற்று நேரங்கள் இருக்கும், சில காலங்கள் இருக்கும், அப்புறம் நீங்கி போகும். ஆனால் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறது இல்லை. உலகத்தால் அனுபவிக்கிற சமாதானம் இயேசுவின் ரத்தத்தினால் வந்த சமாதானம் அல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வந்த சமாதானம் தான் நமக்கு இருக்கிறது. இந்த சமாதானத்தை தேவன் நமக்கு வைத்து போயிருக்கிறார் என்று வேறு சொல்கிறார். அதாவது சங்கீதம் 122 7வது வசனத்தை பாருங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. 2 ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லுங்க. வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும், வீட்டுக்குள்ளே சுகம் இருக்கணும், எல்லாருடைய சரீரத்துல சுகம் இருக்கணும். இது ஆண்டவர் நமக்கு வைத்து போயிருக்கிற ஆசீர்வாதம். உன்னுடைய அலங்கம், உன்னுடைய வீடுக்குள்ளே சமாதானம் இருக்கும், உன்னுடைய வீட்டாருக்கு சுகம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரமனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. அப்புறம் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. 147 சங்கீதம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். பாருங்க, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. ஆண்டவர் சொல்லார், உன் வாசஸ்தலத்தை நான் எப்படி மாற்ற போறேன்? சமாதானமான வாசஸ்தலமா மாற்ற போறேன். உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் தருகிற 3வது சமாதானமும் சுகமும் சமாதானமும். இவைகள் நம்ம கூடவே இருக்கிறது. ஆண்டவர் தந்த மேலான ஆசீர்வாதங்கள் இவைகள் அடங்குகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்புறம் பாத்தீங்கன்னா யோபு 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண். நம்முடைய வீடு சமாதானத்தோடு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தால பாத்தீங்கன்னா 147 சங்கீதம் திரும்ப வாங்க, 4வது வசனம். இது 104வதாக ஆசீர்வாதம். இதுல உலக ஆசீர்வாதமா தான் இருக்கிறது. ஆவிக்குரிய நிலையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், பூமிக்குரிய நிலையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். 147 சங்கீதம் 13-14 பாப்போம். அவர் உன் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளின் கல்வியை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளின் வேலையை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கையிடும் சகல வேலையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுவது இல்லையா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 115 சங்கீதத்தில் அழகா சொல்லப்படும், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்ல போனா, ஆண்டவர் நம்மை மனதில் நம்ம முதலாவது நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ ஆசீர்வதிக்கிறார்.
நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்திலோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலம், அவனுடைய வீட்டையோ அவர் ஆசீர்வதிக்கிறான்னு அர்த்தம். நீதிமானுடைய வீட்டையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 14 அதிகாரம் நீதிமொழிகள் 11வது வசனம் சொல்லுது, செம்மையானுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். பாருங்க, வாசஸ்தலத்தையோ செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும், செம்மையானுடைய கூடாரம் செழிக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சரி, 5வதாக பாதுகாப்பு, அதாவது ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அடுத்த ஆசீர்வாதம் என்னது? பாதுகாப்பு. தெய்வீக பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாத அநேக ஆபத்துகள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை சாத்தான் எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சோ அக்னி ஆஸ்திரங்கள் நமக்கு விரோதமா வருகிறது. பிசாசனுடைய அவனுடைய எல்லா கிரியைகளும் நமக்கு விரோதமா இருக்கிறது. ஆனாலும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை சுற்றிலும் அக்கினி முதலாகவும் நம்ம இரத்த கோட்டைகள் வைத்து சுற்றிலும் அக்கினி முதலாக இருந்து கர்த்தர் காக்கிறார். அன்பான தேடு பிள்ளைகளே, அன்பான தேடு பிள்ளைகளை நம்மை கர்த்தர் காக்கிறார் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. அதாவது ஏசாயா 49:16 பார்க்கும்போது, ஏசாயா இதோ உன் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன். இதோ உன்னை நான் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், என்னுடைய கையில உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில் எப்போது எனக்கு முன்பா இருக்கு. உன் மதில்கள்னா உன் வீட்டு காம்பவுண்ட் வால், உன்னுடைய எல்லை, நீ தங்கி இருக்கிற இடம், இது எப்போது என் முன் இருக்கிறது. பாருங்க எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க. அவர் நம்மை அவ்வளவு தூரம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய வாசஸ்தலத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்முடைய வாசஸ்தலத்தில் இருந்து நம்முடைய வாசஸ்தலத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் சொல்றார், உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது. ஆகையினால வாத உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு வராது. உனக்கு ஒன்றுமே ஒரு கஷ்டமும் வராது, ஒரு துன்பமும் வராது. சாத்தானுடைய எந்த ஒரு தாக்குதலும் உனக்கு இருக்காது. யோபு 1 அதிகாரம் 10வது வசனத்துல, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் மிகவும் பெருகிட்டு. யோபுக்கு எப்படி கொடுத்துட்டார் பாருங்க ஆசீர்வாதம். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தார் ஆண்டவர். பாருங்க, அவனுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கண்களுக்கு தெரியாத சங்கிலியினாலே கர்த்தர் வேலி அடைத்தார். அவனையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் அவன் வீட்டையும் சுற்றி நீர் வேலி அடைக்கவில்லையோ. சாத்தான் சொல்றான், ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறது சாத்தானுக்கு தெரிகிறது. உங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தர் அக்கினிமயமான வேலிகளை வைத்திருக்கிறார். அந்த வேலியை தாண்டி ஒருவர் உள்ள நுழைய முடியாது. எந்த சாத்தானும், எந்த அசுத்த ஆவிகளும், எந்த மந்திர சக்திகளும், குறிசொல்ல ஆவிகளும் உங்களை அணுக முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரங்கள் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிசொல் இல்லை. நீங்க பயப்படக்கூடாது. அப்படி மந்திர சக்திகளுக்கோ பேய் பிசாசுகளுக்கோ சூனிய வல்லமைகளுக்கோ நாம் பயப்படக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்கல ஆண்டவர் நமக்குள்ளே பெரியவராக இருக்கிறார். ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தருடைய கண் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். யோபுடைய வீட்டை பாதுகாத்தது போல உங்கள் ஒவ்வொருவருடைய வாசஸ்தலத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நிறைவான பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தர் உன் போக்கை வரத்தை காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். சங்கீதக்காரன் சொல்றான், என் கால்களை இடலுக்கும், என் கால்களை இடறுதலுக்கும், என் கண்களை கண்ணீருக்கும், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் விலக்கி காக்கிற கர்த்தாவே என்று சொல்றார். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. உங்க கால்கள் சறுக்காதபடி காக்கிறார், உங்க ஆத்மாவை பாதாளத்துக்கு விலக்கி காக்கிறார், உங்க கண்களை கண்ணீருக்கு விலக்கி காக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக இப்பொழுது 6வதாக
தேவ பிரசன்னம். நம்ம வீட்டுல என்ன இருக்கு? ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. யோபு 29:4 பாருங்க. ஆண்டவருடைய அசைவாடுதல் இருக்கிறது. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே உலாவுகிறார். தேவனுடைய ரகசிய செயல், தேவனுடைய ரகசியங்கள் யோபுடைய வீட்டில் இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் யோபுடைய வீட்டில் இருந்தது. தேவனுடைய அசைவாடுதல் யோபுடைய வீட்டில் இருந்தது. ஆபிரகாம் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது ஆபிரகாமுடைய வீட்டுக்கு ஆண்டவர் வருகிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் சாராய் இருக்கும்போது கர்த்தர் அவங்க அவங்க வீட்டுக்குள் வருகிறதாக வேதம் சொல்கிறது. நம்முடைய வீடுகளுக்குள் ஆண்டவர் வருகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் நம்முடைய வீடுகளில் உலாவுகிறார் என்பதை மறந்துடாதீர்கள். 2 கொரிந்தியர் 6:16 பாருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவுகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்கள் தேவனாய் இருக்கிறார். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் நான் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்பார். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் தம்முடைய பிள்ளைகள் வீட்டிலே அவருடைய ஜனத்தின் நடுவிலே உலாவுகிறார். நம்முடைய பாளையத்துக்குள்ளே அவர் உலாவுகிறார் என்ற உபாவத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வீடுகளுக்குள்ளே உலாவுகிறார். உங்க வீடுகளிலே தேவன் அசைவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்னைக்கு யோவான் சொன்னார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், நீங்கள் அவரை உணராமல் இருக்கிறீர்கள், நீங்கள் அவரை சிந்திக்காமல் இருக்கிற ஆண்டவர் எப்போதும் உங்க கூடவே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்முடைய வீடுகளிலே தேவன் உலாவுகிறார். அது பெரிய பாக்கியம். அவர் இருக்கிற தேவனுடைய ஆவியாளர் எங்கே அங்க விடுதலை உண்டு. அவர் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தால் அந்த வீட்டுக்கு சமாதானம் இருக்கிறது. அவர் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தால் அந்த வீட்டிலே ஆசீர்வாதம் தங்குகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வீடுகளிலே உலாவுகிறார். நம்முடைய வீடுகளில் இருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 118 சங்கீதம் 15 சொல்லுது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்ம வீடுகளில் இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் கம்பீர சத்தமாய் தேவனை துதிக்கும் சத்தத்தை கேட்கப்படணும், துணிக்கப்படணும். 66:8 சங்கீதத்துல, ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஜனங்களே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, நீங்கள் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து துதித்து அவருடைய துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரை கம்பீர சத்தமாய் பாடி ஆர்ப்பரித்து துதித்து தினந்தோறும் தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை துதித்தான். தாவீது சொன்னார், நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் கர்த்தரை துதிக்கிறேன், ராக்காலங்களில் தேவனை சோத்தரிக்கிறேன், அதிகாலையில் நான் எழுந்து கொள்வேன் என்றெல்லாம் சொல்கிறார். ஆண்டவரை துதிப்பதே நம்முடைய பலன். ஆண்டவரை துதிப்பதே நமக்கு உள்ள ஒரு முக்கியமான காரியம், வேலை, கடமை. கர்த்தரை மனதார சோத்தரிங்கள், அவருடைய சமூகத்தை நித்தம் தேடுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுக்கு கனமும் மகிமையும் ஆசீர்வாதமும் சகல விதமான நன்மைகளும் இருக்கிறது. அவரை துதிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு குறவும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார தேவனை சோத்திரம் பண்ணுங்கள், அதுவே நமக்கு ஆசீர்வாதம். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நாம் ஆராதிக்க அவருடைய கர்த்தருடைய வலதுகரம் நமக்காக பராக்கிரமத்தை செய்யும். கர்த்தர் செயல்படுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கும் போது நீதிமொழியில் 12:7 துன்மார்க்கன் கவிக்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலைத்திருக்கும். நீதிமான் வீடு நிலை நிற்கும்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் வாசஸ்தலம் நிலைச்சு நிற்கும். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய சந்ததி நிலைத்திருக்கும்னு அர்த்தம். நம்முடைய சந்ததி பலத்திருக்கும். நீதிமானுடைய சந்ததி பலத்திற்கும், செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சந்ததி பலத்திருக்கும், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 23:6 ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நமக்கு ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வீடு நிலைச்சு இருக்கும். துன்மார்க்கனுடைய சந்ததி ரெண்டு சந்ததியோட காணப்படாம போயிரும். ஆனா கர்த்தரை தேடுகிற சந்ததி தலைமுறையாக நிலைத்திருக்கும். அன்பான நம்முடைய சந்ததி தலைமுறையாக நிலைத்திருக்கும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கும், ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் சந்ததிக்கு வந்தது போல நம்முடைய சந்ததிக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வழியாக தேவ ஆசீர்வாதம் நம்முடைய வீடுகளில் நிலைத்திருக்கும். நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும். இது ஒரு ஆசீர்வாதம். ஒரு நாள் சந்ததி அற்று போகாது. அவருடைய வருக பரியந்தம் நம்முடைய சந்ததி நிலைத்திருக்கும். கடைசியாக வேதம் சொல்லுது, யோவான் 5:39 பார்ப்போமா? யோவான் 5:39 என்ன சொல்றதுன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். எதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். 5:39. தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களையோ அவர்களே. இப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைங்கள் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? உலக மக்கள் நியூஸ் பேப்பர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, கதை புக்கு படிப்பாங்க, தேவையில்லாத புஸ்தகங்களை கொண்டு வருவாங்க, பத்திரிகைகளை படித்து நேரத்தை போக்குவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பாங்க. சங்கீதத்துல வாசிக்கிறோம், துன்மார்களுடைய வழி நிற்காம, பாவியுடைய ஆலோசனையில நடக்காம, பரியாசக்கார உட்காரத்துல உட்காராம, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் பிரியமா இருந்து தியானமாய் செய்கிற, தியானம் படுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் விதமா இருப்பான். நேர்கால் ஒருவன் நடப்பட்டு தன் காலத்துக்கு கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம். முதல் சங்கீதமே அவனுடைய வேதத்தை தியானிப்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அது சொல்லுகிறது. துன்மார்க்கன் பறக்கடிக்கப்பட்டு போவான், ஆனால் இந்த வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் செய்கிற காரியம் வாய்க்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தை நமக்கு கொடுத்த மகத்துவமான வேதத்தை, அரிய வேதத்தை, ஆசீர்வாதமான வேதத்தை, பரிசுத்த வேதத்தை நாம் தினந்தோறும் புரட்டி வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் வருகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். உலக மனிதர்கள் கூட, ஆண்டவர் அறியாத மனிதர்கள் கூட 100 வயது வரை வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அறியாத ஒரு மனிதர் 100 வயது வாழ்ந்த பிற்பாடு அவன் கண்களை மூடின உடனே ஆண்டவர் இல்லாத ஒரு நித்தியத்துக்குள்ள போகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பூமியிலே நீடூடி வாழுகிறோம். இந்த பூவுலக வாழ்வு முடிந்து கண்களை மூடின பிற்பாடு நாம் தேவனுடைய நித்திய வாழ்வை சுதந்திரிக்கிறோம். இங்கே கண்களை மூடி பரலோகத்தில் நாம் கண்களை திறக்கிறோம். என்றைக்கும் கர்த்தரோடு கூட இருக்கிறோம். நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வுனா என்ன? நரகத்துக்கு தப்பி தேவனுடைய சமூகத்துல சந்தோஷமா வாழுகிற வாழ்க்கைக்கு பேர்தான் நித்திய வாழ்வு. இந்த நித்திய வாழ்வை கொடுக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இந்த நித்திய வாழ்வைக்காகத்தான் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அதற்காகத்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக எல்லா மனிதரும் நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு, அந்த நித்திய வாழ்வை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நித்திய ஜீவன். அவர் சிந்தின இரத்தத்தினால்தான் நமக்கு ஜீவன், நித்திய ஜீவனாய் மாறுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக ரட்சிப்பு. முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உங்கள் கூட வாதை உங்கள் கூட அணுகாது.
மூன்றாவது ஆசீர்வாதம் தெய்வீக, அதாவது அலங்கத்துக்குள் சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகமும் சமாதானமும். நான்காவது ஆசீர்வாதம், இது பொருளாதார ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இது நடக்கிறது. ஐந்தாவது தேவ பாதுகாப்பு, நம்முடைய வீடுகளில் அசைவாடும் தேவன். ஏழாவது துதியின் சத்தம், அன்பான தேவர்களே. எட்டாவதாக நிலைத்திருக்கிற கூடாரம், நம்முடைய வீடு, நம்முடைய சந்ததி நிலைத்திருக்கிறது. ஒன்பதாவதாக நாம் நித்திய ஜீவனை சொல்லிக்கிறோம். ஒன்றுவிட கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். எபேசியர் 1 அதிகாரத்திலே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்களுக்கு நீர் தந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஸ்தோத்திரம். அவைகளை வரிசைப்படுத்தி சற்று நேரம் தியானிக்க தந்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். திருவசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் வாயிலாக கர்த்தாவே பிள்ளைகள் எங்கிருந்து இந்த வசனத்தை கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருவசனம் ஆண்டவரே அவருடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை விளங்கிக் கொள்ளத்தக்க அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருவசனத்தை தியானிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கவும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று சமானத்தோடு சுகத்தோடு தேவ பாதுகாப்போடு என்றென்றைக்கு வாழ்ந்திருக்கும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் மீட்பர் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம எல்லாரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை என்றென்றைக்கு நன்றாய் வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.